கவலைகள் நம் சந்தோஷத்தை கெடுக்கும் மாய வலைகள். அது எப்படி நம்ம கடலில் வலைகளை வீசணும்னா மீனோட சந்தோஷத்தை கெடுத்து அதை நமக்கு உணவாயிடுது. அது வாழ்க்கை அழிந்து போய் விடுகிறது. அது மாதிரி நம்மளுடைய கவலைகள் நம்முடைய வாழ்வை அழித்து விடுகிறது. அதனால் நம்ம கவலைப்படாமல் இருக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மனிதன் தோன்றிய காலத்தில் அவனுக்கு இருப்பிடம் இல்லை, வசிப்பிடம் இல்லை. மழை பெஞ்சால் நனையணும், வெயில் அடித்தா காயணும். அப்போ அவனுக்கு தற்காலிக இருப்பிடமாக இருந்தது மரங்கள். அதில் வச்ச பழங்களை சாப்பிட்டோம். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க கிடையாது, சாப்பிட்டார்கள். பழங்கள் அப்போ மரங்கள் தான் தெய்வமாக இருந்தது அவங்களுக்கு. அந்த மரங்களில் உள்ள கனிகளை சாப்பிட்டாங்க, நிழலுக்கு படுத்துக்கிட்டாங்க. மழை பெஞ்சோன்னா ஐயோ இது வேறு மாதிரி சுச்சுவேஷன் இருக்கே அப்படின்ட்டு மரத்துலேயே உண்ணாங்க, மரத்துலேயே அப்படி ஒதுங்கி நின்னாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் போகிற அந்த மின்னல் அப்படியே வான்னு கூப்பிட்டு நமக்கு எப்படி மழை அந்த உயர்ந்த மரங்கள் ஆகாயத்தில் போகிற மேகத்தை கூப்பிட்டு இங்கே மழை பொழியவும்னு அதை கூப்பிட்ட உடனே மேகம் அப்படியே இந்த உனக்கு ஊற்றுறேன் அப்படின்னு மழையாக வந்தது. ஸோ மேலே போகிற மேகங்களை தடுத்து ஆட்கொண்டு மழையாக பெய்ய சொல்வது அதை நம்ம இப்போ நமக்கு ஒன்று தேவைன்னா ஒரு ஃபோன் போட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறோம் இல்லையா, மற்றவங்கள்ட்ட கேட்குற மாதிரி இந்த உயர்ந்த மரங்கள் தான் மேகங்கள்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணி நேச்சுரல் கம்யூனிகேஷன். அது நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு நீ கொஞ்சம் மேலே நீரை தூக்கிட்டு போகிற, நம்ம ஊர்லலாம் தண்ணி இல்லைன்னா வாட்டர் டேங்கில் நம்ம தண்ணி கேட்குற மாதிரி இந்த மரங்கள் கேட்குது. இப்போ நான் இங்கே இருக்கேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் நீ வச்சுருக்கிறத கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதை ஊற்றுது. ஸோ அதனால தான் அந்த மரங்கள் விளையுது, காடுகள் செழித்தது. அதுக்கு கீழே தான் உள்ள வர்ற பழங்களை சாப்பிட்டோம். வெயிலுக்கு கீழே நம்ம அந்த மரத்தில் தான் போய் நிற்கிறோம். அதே மரங்கள் மழையை இழுக்கிற மாதிரி மேலே உள்ள மின்னலையும் இழுத்துருது. வெளிச்சம் நமக்கெல்லாம் ஈபி கரண்ட்டு வேணுங்கிற மாதிரி அதுக்கும் வெளிச்சம் வேணும் இல்லையா? அதனால் உயரமான மரங்களை தான் அந்த கரண்ட்டை அப்படியேப்பா நீனும் வாப்பா தண்ணி கொடுத்த இப்போ கரண்ட்டை கொடுப்பான்னு கேட்டோன்னா டவால்னு அப்படி கீழே பாயுது. அந்த மின்சக்தி மேலேருந்து கீழே பூமி வழியாக வேறு வழியாக பாஸ் ஆகும். அது இயற்கையில் நடக்கிறது. இப்போ மனுஷன் பழங்காலத்தில் மரத்துக்கு கீழே நிழலில் வாழ்ந்தால் அதில் உள்ள பழங்களை பறித்து சாப்பிட்டோம். அப்புறம் மழைக்கு ஒதுங்கினாங்க. ஒரு பெரிய மரங்களுக்கு அந்த மரத்தை ஒட்டி ஒதுங்கி நின்னோம்னா கொஞ்சம் நம்ம சேஃபாக நிற்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. அது மின்னலை பிடிச்சி அந்த மரம் அப்படி கீழே இழுத்து விட்றப்ப என்ன பண்ணால் டமால்னு அந்த மின்னல் விழுந்து மரம் வெடிச்சிடும். அப்போ கூட உள்ளவங்களாம் செத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் ஐயோ இது மரம் மழைக்கு சரி, உணவுக்கு சரி, ஆனால் மழை பெய்கிறப்ப இங்கே இருக்கக்கூடாது. முதல் இடியை எந்த நம்ம மனித சமுதாயம் சுமந்ததோ அவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் நமக்கு ஒரு வேறு இடம் வேணும்னு தான் அவங்க அதுக்கப்புறம் மவுண்டனில் போய் உள்ள குகையை தேடி போக ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் உணவுக்கு கவலைப்பட்டோம். முதல்ல நீருக்கு கவலைப்பட்டால் மழை பொழிந்தது. எப்போ இங்கே நீர் இருக்கே, ஆதி காலத்தில் உள்ள காடுகளில் உள்ள மனுஷன் என்ன பண்ணிப்பான், தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணி தீர்ந்து போனால் தீர்ந்து போச்சு என்ன பண்ணுறதுன்னா மழை பொழிஞ்சோன்னா அது மழையாக வந்துச்சு. அந்த முதல் கவலை தீர்ந்தது. ரெண்டாவது கவலை, சரிப்பா வெயிலுக்கு எங்கடா தங்கலாம் அப்படின்னா அது எங்கே தங்குவோம் அப்படின்னா மரத்துக்கு கீழே தங்குறோம், நமக்கு ஒரு உறைவிடம் கிடைத்தது. இது மழை பெய்யும் பொழுது இங்கே நம்ம தங்க முடியாது, நம்ம அழிந்து விடுவோம் என்று தெரிந்த பிறகு அந்த கவலை அவன் போய் மவுண்டனில் மலைகளில் போய் அந்த குகைகளில் தங்கினான். ஸோ அவனுக்கு அப்போ வெயிலுக்கு ஒரு உறைவிடம் கிடைத்தது மரம், மழைக்கு ஒரு உறைவிடம் கிடைத்தது குகை. அப்புறம் என்னப்பா மழை பெஞ்சால் உணவு வரும், அப்புறம் ட்ரை ஆனால் உணவு வராது. இப்போ என்ன பண்ணுறது, இந்த உணவை சேமித்து வைக்கிறது எப்படின்னு உணவை பற்றி ரொம்ப கவலைப்பட்டான். ஒரு இடத்துல மழை பெஞ்சால் தானே அங்கே தானியம் விளையும், மரங்கள் வளரும், பழங்கள் வரும். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அப்போ தேடி போக ஆரம்பித்தான் பல இடத்துக்கு உணவை தேடி. ஸோ அந்த உணவை தேடி அடைஞ்சான். அப்புறம் அதை அடைஞ்சி அதை கொண்டாந்து அப்போ அந்த உணவு கவலை, முதல்ல இருப்பிட கவலை வந்தது, அப்புறம் உணவு கவலை வந்தது. அப்புறம் அந்த உணவை எடுத்து குகையில் வச்சான். சரி குகையில் எப்படியே வாழ முடியும், ஒரு கூட்டமாகிடுச்சே, இங்கே விளையிறது இதுக்கு பத்தரைன்னு இந்த கூட்டத்தில் உள்ள நம்ம வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சோம், அங்கே போய் நீங்கள் வாழுங்கள். அப்புறம் இப்படி தான் நம்ம நாகரிகம் சமுதாயம்லாம் அப்படியே மனித சமுதாயம் அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ பலதரப்பட்ட கவலைகளும் தீர 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 மனிதனுக்கு புது கவலைகள் வந்தது. இப்போ நமக்கு பாருங்கள், ஆரம்ப மனிதன் இருப்பிடத்துக்கு கவலைப்பட்டான், இருப்பிடம் நமக்கு இருக்குது. உணவுக்கு கவலைப்பட்டான். இப்போ ரேஷன் கடையிலே தான் சாப்பாடு கொடுத்துட்றாங்களே. ஸோ உணவு கவலை தீர்ந்தது, இருப்பிட கவலை தீர்ந்தது. இப்போ அந்த கவலைகள்லாம் தீர்ந்து இப்போ மனிதனுக்கு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் கவலை வந்தது. ஐயோ எனக்கு இன்றைக்கி மொபைல் ஒர்க் பண்ண மாட்டேங்குதுப்பா. எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் பாருங்கள். அப்புறம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறோமே, அதுக்கு நம்ம என்ன வேணும், மாட்டு வண்டி வச்சான். அது ஒரு கவலை. போக்குவரத்துக்கு மாட்டு வண்டி வந்தது. இப்போ காரு, பஸ்ஸு, ஃப்ளைட்டுன்னு வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு கவலையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது.
இன்றைக்கி நெட்டு இல்லைன்னா ரொம்ப பேர் வந்து கவலையிலே மூழ்கி உயிரே விட்டுற மாதிரி தான் இப்போ இருக்குது. இதான் மனித ஆனால் ஒவ்வொரு கவலையும் மனிதன் ஜெயிச்சு தான் வந்து இந்த இடம் நம்ம அறிவியல்லையும் முன்னேறி இருக்கோம், எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்கும். ஸோ எந்த கவலைகள் வந்தாலும் அதை ஜெயிக்க பாருங்கள். ஆதி மனிதன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி உணவு தேவைக்காக கவலைப்பட்டு அதை பூர்த்தி செய்தான், அப்புறம் இருப்பிட தேவைக்கு கவலைப்பட்டு அதை பூர்த்தி செய்தான், போக்குவரத்துக்கு கவலைப்பட்டு அதை பூர்த்தி செய்தான். மாதிரி ஒவ்வொரு கவலையும் அவன் பட்டு அதை ஜெயிச்சதுனால தான் இன்றைக்கி சமுதாயம் நம்ம அறிவியல் அவ்வளோ முன்னேறி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கவலை என்னும் மலைகளில் வீழ்ந்து இந்த மீன்கள் கடலில் உள்ள வலையில் மாட்டிட்டு நமக்கு உணவாக வர மாதிரி நீங்கள் கவலை என்னும் வலையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் கவலைக்கு உணவாகி உங்கள் வாழ்க்கையோட சந்தோஷத்தை இழக்காதீர்கள், சந்தோஷத்தை கெடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆகையால் கவலை வேண்டாம், கவலையை வெல்ல பாருங்கள். கவலையினால் நான் என் உயிரை விடுறேன், கவலையினால் நான் வந்து அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. கவலைகள் உங்களை மேம்படுத்தும். சரியா? வாழ்க வாழ்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். கவலைப்படாதீர்கள்.